ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடி. வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எட்ஸினா என்ன, எட்ஸில் எப்படி நம்ம ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அதிலிருந்து நம்ம எப்படி பேசிவ் இன்கம் போல் மந்த்லி ஒரு 50,000 1 லேக் வரையும் எப்படி நம்ம பேசிவ் இன்கம் போல் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வித் லைஃப் ஏர்னிங் ப்ரூஃபோடு நான் இந்த வீடியோ நான் ஷோ பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே பொறுத்தவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அமேசான் கேடிபி பற்றி நம்ம ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அமேசான் கேடிபினா என்ன, அமேசான் கேடிபியில் நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலன்னா அந்த அமேசான் கேடிபியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைலில் நான் க்ரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணேன். க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா etsy.com போடுங்க. etsy.com டைப் பண்ணுறேன். etsy.com போட்டோன்னா மெயின் டேஷ்போர்டு இது போல் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இங்கே etsy.com போட்டிருக்கேன். etsy.com போட்டோன்னா மெயின் டேஷ்போர்டு இது போல் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஆக்சுவலி எட்ஸின்றது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம இந்தியாவில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மியூஸோ அது போல் இருக்குல்ல, அதே போல் பிளாட்ஃபார்ம் தான் ஃபாரின் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறது எட்ஸி. மோஸ்ட்லி எல்லாருமே எட்ஸி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது மில்லியன் கணக்கு வியூஸ் இருக்குது. இதில் பர்ச்சேசிங் அண்ட் சேல்ஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அதனால் இதில் நம்ம இந்தியன் செல்லர் அக்கௌண்ட்டை ஒன்று ஓப்பன் பண்ணி இதுலேருந்து தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். எப்படி செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் பாட்டம் வாங்க செல் ஆன் எட்ஸின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். செல் ஆன் எட்ஸின்னு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயின் டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ கெட் ஸ்டார்டர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அது கனெக்ட் வித் ஃபேஸ்புக் மூலியமாகவும் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட இமெயில் ஐடி போட்டு கண்டினியூ கொடுத்து பாஸ்வேர்டு போட்டு அது மூலிமா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்து நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணியாச்சு. இப்போ சைன்இன் பண்ணோன்னா இப்போ அடுத்த டேஷ்போர்டு இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ லெட்ஸ் டூ திஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு மெயின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வேறு எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி எட்ஸியில் ஷாப் வச்சுருக்கீங்களா, இல்லை வேறு எதனா ஷாப் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக இதை படித்து பார்த்துன்னு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டகரிஸ் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி 2 கேட்டகரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அது டிஜிட்டல் ப்ராடக்ட். டிஜிட்டல் ப்ராடக்ட்னா எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு பிடிஎஃப் ஃபைலோ ஒரு பிஎன்ஜி ஃபைலோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒன்ஸ் கஸ்டமர் அதை பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு போயிடும். அது டிஜிட்டல் ப்ராடக்ட்டு. அண்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டில் எதனா ஒரு பொருளை தயார் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கையில் எதனா வரைகிறீங்க, அதை நீங்கள் எட்ஸில் சேல்ஸ் பண்ணலாம். அதை நீங்கள் கொரியர் பண்ணி அனுப்புகிறப்போ இருக்கும். அது ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு. நான் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறேன், டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது போல் நெக்ஸ்ட்டு வரும். ஸ்டார்ட் யுவர் ஷாப்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. ஆக்சுவலி நம்ம எட்ஸி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரி தேவை. ஜிஎஸ்டி இருந்தால் மட்டுமே தான் நம்ம எட்ஸியில் சேல் பண்ண முடியும். அதனால் ஜிஎஸ்டி வாங்கிடுங்க. ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எட்ஸிலே ஒரு ஆப்ஷனாக இருக்குது, ஜிஎஸ்டி அவங்களே கூட அப்ளை பண்ணி வாங்கி தருவாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர்கிட்ட கூட போயிட்டு நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டர் அக்ரிமெண்ட் கேட்பாங்க. அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணுறப்போனா ஒரு அக்ரிமெண்ட் காப்பி போல் ஒன்று கேட்பாங்க. ப்ளஸ் பிஸ்னஸ் ப்ரூஃபு உங்கள் ஆதார் பேன் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷாப் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ்னு டைப் பண்ணுறேன். ஷாப் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்டு ஷாப் கண்ட்ரி இந்தியா. நம்ம கண்ட்ரி இந்தியா. அந்த ருப்பீஸ் இந்தியன் ருப்பீஸே நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு கொடுங்க. சேவ் டு கண்டினியூ கொடுங்க. சேவ் டு கண்டினியூ கொடுத்தா உங்களோட ஷாப்போட நேம் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறீங்களா, எதனால் டிசைன் போட்டுக்கலாம். நான் குட்டிச்சிரோ ஃபைன் போடுறேன். இப்போதைக்கு ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது. நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் தானே ஃபார் டிசைன் போடுறேன். பாருங்கள், கிரேட் திங்கிங் திஸ் நேம் இஸ் அவைலபிள்னு வந்துச்சுங்களா. இப்போ சேவ் டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணணும்.
இதில் நம்ம இந்தியாவோட பேங்க் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ண முடியாது. ஹெச்சியை பொறுத்தவரையும் நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நாட் அக்செப்டடு. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரி நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும் பாருங்க. இந்தியன் செலக்ட் பண்ணுறேன். இந்தியன் செலக்ட் பண்ணோன்னே அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், கனெக்ட் யுவர் பயனியர் அக்கௌண்ட்னு இருக்குங்களா. நம்ம வந்து பயனியரில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் பார்த்திங்கனாக்கா அந்த பயனியர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களை இந்தியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஹெச்சியில் வர பேமெண்ட் வந்து பயனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதிலிருந்து உங்களோட இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய இயர்னிங்ஸை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். பயனியர் அக்கௌண்ட் வந்து என்னோடய இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு வந்த கேஷை வந்து நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் பயனியர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஒன்ஸ் நீங்கள் பயனியர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கனெக்ட் ஒரு பயனியர் அக்கௌண்ட்டில் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் யுவர் பில் டீட்டெயில்ஸ். ஷேர் யுவர் பில் டீட்டெயில்ஸ் உங்களோட அட்ரஸ் அது கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஹெச்சியில் எதனா ஒரு சேல்ஸ் பண்ண சொல்ல அந்த பில் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் டீட்டெயில் தான் பில் ஆகும். அண்ட் செக்யூரிட்டி, யுவர் ஷாப் செக்யூரிட்டி, ஏன்னா 2 கொஷின் கேட்பாங்க. இந்த செக்யூரிட்டி கொஷின் தான் அதுவும் நீங்கள் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து லிஸ்டிங் ஆட் பண்ணுறப்போ வரும். லிஸ்டிங் ஆட் பண்ணுறது நான் தனியாக வீடியோ போடுறேன். அதுவும் உங்களுக்கு தெரியலனாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் இயர்னிங்ஸ் ப்ரூஃப் காட்டுன்னு சொன்னால அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது என்னோடய பயனியர் அக்கௌண்ட்டு. இங்கே பாருங்கள், பேமெண்ட் ஃப்ரம் ஹெச்சி கம்ப்யூட்டர் டிசம்பர் 8 தான் வந்திருக்கு. 5.21 USD. வித்ரா ஃபார் கனரா பேங்க் என்னோடய பேங்க்குக்கு 5.21 USD வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 8ஆம் தேதி ஹெச்சிலேருந்து எனக்கு இந்த பயனியர் அக்கௌண்ட் வந்திருக்கு. அதே 9ஆம் தேதி வித்தின் ஒரே நாளில் எனக்கு என்னோடய இந்தியன் பேங்க்குக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பயனியர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ப்ளஸ் ஹெச்சியில் எப்படி லிஸ்டிங் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, அதில் ஹெச்சியில் எப்படி நம்ம ஆடு கொடுத்து நம்ம ப்ராடக்ட்டை சேல்ஸுக்கு கொண்டு வர்றது, எல்லாத்தையும் உங்களுக்கு டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.